கிறிஸ்தியசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்று இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடுவோம். ஆமென். அல்லேலூயா. இங்கே எபிரேய எழுத்தாளன் விசுவாச ஓட்டத்திலே நாம் எப்படி ஓட வேண்டும் என்று சொல்லி அழகாக சொல்றார். எப்படி ஓடணுமா? முதலாவது, நம்ம நெருங்கி சுற்றி இருக்கிற பாவத்தை தள்ளிவிட்டு ஓட வேண்டும். யோசேப்பு எனக்கு விரோதமாய் அந்த பாவம் நெருங்கி வந்தது. ஆனாலும் யோசேப்பு தன் மேல் வஸ்திரத்தை உதறி தள்ளிவிட்டு ஓடி போனான் சொல்லி பார்க்கிறோம். அதே போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நெருங்கி வருகிற பாவத்தை தள்ளிவிட்டு இந்த விசுவாச ஓட்டத்தில் ஓடணும். சிம்சோன் விசுவாச ஓட்டத்தில் ஓட வேண்டிய ஆள் மாறாக பாவத்தை தள்ளிவிடாமல் பாவத்தில் படுத்துக்கொண்டான் தெளிலால் மடியில். இப்படி இருக்கக்கூடாது. யோசேப்பை போல பாவத்தை தள்ளிவிட்டு ஓட வேண்டும். ரெண்டாவது, எப்படி நம்ம ஓடணுமா? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். முதலாவது பாவத்தை தள்ளிவிட்டு ஓடணும். ரெண்டாவது, இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். ஏனென்றால் அவர் தான் நம்முடைய முன்மாதிரி. அவர் மரித்து அடக்கமானப்பட்டு உயிரோடு எழுந்தவர், சாத்தானை ஜெயித்தவர். அவரை நோக்கி நாம் ஓடணும். பேதுரு கூட இயேசு கடல் மேல் நடந்து வருவதை கண்டு நானும் வரேன்னு சொன்னார். இயேசுவை பார்க்கிற வரைக்கும் அவன் கடல் மேல் நடந்தான். எப்போ உலகத்தை பார்த்தானோ அமிழ்ந்து போனான். அப்படி நாம் இல்லாதபடிக்கு நமக்கு நியமித்திருக்கிற விசுவாச ஓட்டத்தில் இயேசுவை நோக்கி நாம் ஓட வேண்டும். மூன்றாவது, நம்ம எப்படி ஓடணுமா? நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையாக ஓடணும். எப்படி ஓடணும்? பொறுமையாய் ஓடணும். எருமை உள்ளவனை காட்டிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன்னு சொல்கிறார் சாலமோன் ஞானி. நாம் பொறுமையாக ஓடணும். கடைசியாக எப்படி ஓடுன்னு சொன்னால், நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். இப்படி ஓடும்போது நிச்சயமாக அந்த இலக்கை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த வைத்திருக்கிற கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இவரே எழுத்தாலும் சொன்ன மாதிரி நாம் ஓடி நாம் ஜெயிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நேசி நல்ல தகப்பனே, நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. நாங்கள் விசுவாச ஓட்டத்தில் எப்படி ஓட வேண்டும், யாரை நோக்கி ஓட வேண்டும் சொல்லிடலாம் அழகாய் திட்டம் தெளிமை கொடுத்த நல்ல ஆலோசனைக்கு நன்றி. அதை பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் ஓட உதேசி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.